அக்கா. எது அக்காவா? ஏண்டா இங்க ஊருக்கு குடி வந்தது அக்காட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? உன் வீட்டுக்கு சர்ப்ரைஸா ஒரு நாள் வரலாம்னு நினைச்சேங்க. அதான் இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல. இன்னைக்கு இந்த விஷயம் தெரியலன்னா வந்திருக்கே மாட்டேன், அப்படிதானே? அப்படிலாம் இல்ல லூசு. இன்னைக்கு போறதுக்குள்ள இந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசிடணும். அம்மு அம்மு எங்கம்மா? ஆ, வாட் a நேம், ஷண்மு. தியா தூங்கி எழுந்துட்டாத்தே, அதனால அவளை பார்த்துட்டு இருந்தா. ஏன் எழுந்துட்டாலாமா? அழுதாலோ? இல்லத்தே, அழலாம் இல்ல, சும்மா எந்திரிச்சு அப்பதான் பிறண்டுட்டு இருந்தா. சின்னுங்கிற சவுண்டு கேட்டு அம்மும் போனா. சரி, நான் போய் பார்க்குறேன். சரி தே. ஏதாவது சாப்பிட்டியாமா? ஜூஸ் எதாவது எடுத்து கொடுத்தாவளா? இல்லக்கா, வீட்ல இருந்து வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேனா, அதனால எதுவும் பசிக்கல. அம்மா அங்கே ஜூஸ் போட்டு வச்சிருந்தேன்ல, அது கூட இருந்துச்சு. அம்மாவையே பெரியம்மா அங்கே தான் இருந்தாவம்மா, போய் வாங்கி குடிங்க. பரவாயில்லத்தே, இருக்கட்டும். இங்கம்மா காலேஜ் வரையும் போனீங்களோ? ஆமாம், எங்கம்மா காலேஜா போனீங்க? ஆமாத்தே, கொஞ்சம் ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சா, அதனால போயிட்டு பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் தே. ஓ சரி சரிம்மா. நம்மள பார்க்கவே மாட்றா. ரோட்ல என்ன திட்டு போனா, இப்போ வந்து எப்படி பயந்துட்டு நிக்கிறா. சரி தே, நான் அந்த ரூம் போட்டா. இன்னைக்கு போறதுக்குள்ள இவளையே நம்ம கிட்ட பேச வச்சிடணும். சரி போமாக்கா. ஏம்மா ஒரு நிமிஷம் இரு. ஏம்மா இந்த பிள்ளையா ஓமாவா? இல்லக்கா, இவ வந்து லதாக்காமாவ. அப்படியா? சரி சரிம்மா. என்னம்மா படிக்கிற நீ? பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் ஆண்டி. ஓ சரிம்மா சரிம்மா. சரிம்மா, நீ போய் அம்மாவோட இருப்போ. சரிம்மா. அப்படிதான். அம்மு அக்கா சொல்லு. அம்முன்னு சொல்லிட்டா அம்முன்னு இருக்கா. சொல்லுமா. அம்மு அம்மு. போடி, அம்முன்னு அம்மாங்க. ஆமா, ஒன்னு சொல்லிட்டா சினிங்கிடுவா. அம்மு அடியே. என்னடி, ஏன் அழறியா? சொல்லு. இவ பாரு, அம்மு அக்கான்னு சொல்லியா? அது இருக்கட்டும், காலையில பஸ் ஸ்டாப்ல பார்த்தோம்ல, அவன் இங்க இருக்காண்டி. யாரு? நான் கூட சண்டை போட்டேன்ல. ஆமா ஆமா, அந்த வாத்தியாரா? ஆமா ஆமா, அவன் ரம்மா அக்காக்கு தம்பியாமா. என்னடி சொல்லியா? ஆமாட்டி, அம்மா எல்லாம் ஹாலில் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாவல்ல அந்த ஆண்டி, அதை பார்த்துட்டு போனா அவன் அங்கே நிற்கிறான்டி. அப்புறம் அப்புறம் ரம்மா அக்காவை பார்த்து அக்கா அப்படிங்கிற, அவங்க தம்பி அப்படின்றாங்க. சரி, என்ன பார்த்து வேற ஹாய்னு சொல்லியாண்டி. அம்மோ இதா வந்துட்டேம்மா. அம்மைய பார்த்தோன்னே ஏறிடணும் மேலே. அவன் நீங்க பாருமாக்கா, எப்போ பாரு தூக்கியே சமக்க சொல்லியா. சரிங்க டீச்சரிங்க, ரெண்டு பேரும் நல்லா. இன்னும் 2-3 வருஷத்துல நீங்களும் இப்படிதான் பிள்ளைய தூக்கிட்டு சுத்த போறீங்க பாருங்க இடுப்புல. 2-3 வருஷமா? 5 வருஷம் ஆகுதே, நாங்களே வேலைக்கு போக வேண்டாமா? ஓ அப்படியா? ஒரே தான் அரை கிழவி ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கீங்க ரெண்டு பேரும், அப்படித்தானே? 2 டிகிரி படிச்சுட்டு வேலைக்கு போகாம உடனே கல்யாணம் பண்ண முடியுமாத்தே? அதெல்லாம் பண்ணலாமாக்கா, ஒன்றும் தப்பு இல்லை. கல்யாணம் எல்லாம் பண்ண வேண்டிய வயசுல பண்ணிடணும். சரி சரி, பாப்போம் பாப்போம். வேறு சீக்கிரம் வாங்கம்மாக்கா, டெக்கரேஷன்லாம் பண்ணும்ல. சரிட்டே வரோம், நீங்க போங்க. சரி, அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் சொல்லல, நான் பேசிட்டு இருந்தேன், அவன் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான், நான் உடனே வந்துட்டேன். ஓ என்னடி, நான் இவ்வளோ சொல்லியே ஒன்றுமே ஷாக் ஆகாம நிற்கா? இது என்ன இருக்கு ஷாக் ஆகிறதுக்கு? காலையில் அந்த அண்ணன் அவ்வளோ பேச்சு பேசுனேன், இப்போ வந்துட்டு சிரிச்சுட்டே சொல்லியா நீ? ஆனால் ஒன்று சிரிச்சுட்டே சொல்லலை சரியா, பார்த்ததை உன்ட்ட வந்து சொன்னேன். அதான் அவன் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கே. சாப்பிடும்போதே அவன் பேர் என்னன்னு கேட்காம போயிட்டோமே, நீ ஃபீல் பண்ணப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ என்ன ஐடியாவில் இருக்கேன்னு. ஏமாக்கா நின்றுட்டே இருக்கா, உட்காரு. ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். நேரத்தில் என்ன யோசனை? எம்மா இந்த புரட்டாசி முடிவும் தீனாக்கும் ஸ்வேதாக்கும் பேசி முடிச்சு கல்யாணத்தை வச்சிருமாம்மா. எல்லாம் பேசினதான் நமக்கா, புரட்டாசி முடியட்டும் வச்சிருவோம். சரிம்மா. இதை தான் போட்டு யோசிச்சியாக்கும். இல்லை இல்லை, என்னம்மா யோசிச்ச? ஏதாவது கேட்கணுமா? எதுவும் இல்லைம்மா. சரி, தீனாக்கு ஃபோன் பண்ணியா? வீட்டுக்கு போயிட்டானாம்மா? பேசினேன், வீட்டுக்கு போயிட்டானாம்மா. சரி, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாவலாம்? வீட்டில் தான் இருப்பாவ, என்ன பண்ணுவாவ வேற? ஆமாம் ஆமாம். பாட்டி வாமாக்கா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பாட்டி. சரி உட்காரு, ஏன் நிற்கிறா? இல்லை பாட்டி, கொஞ்சம் தலைவலிக்கு, நான் போய் படுக்கிறேன். சரி போய் பாடு, இதை சொல்கிறதுக்கு வந்தா? இல்லை பாட்டி, நாளைக்கு ஆஃபீஸ் நான் போகணும். ஆமாம் சொல்லிட்டு இருந்தால, சரி போயிட்டு வா. எப்படி போகிற ஆஃபீஸ்க்கு? ஆஃபீஸ் கேபில் தான் போகணும். அதெல்லாம் ஒன்று போக வேண்டாம், நான் தீனா வர சொல்கிறேன். தீனா கொண்டு போய் விடுவான் ஒன்று. இல்லத்த கேப் இங்கே பஸ் ஸ்டாப்புக்கே வந்துடும். எது களைஞ்சிட்டு கிடக்க? தீனாவே வருவான், கூட்டிகிட்டு போவான். நீ டக்குன்னு எழுத வேண்டியதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவனோட வண்டியில் வந்துரு. இல்லத்த என்ன இப்போ? அவள் எப்பவும் ஆஃபீஸ் வண்டியில் தானே போயிட்டு வருவா, அதிலே போயிட்டு வரட்டுமே. நான் தான் தீனா வர சொல்கிறேன்னு சொல்லியேன்ல, சரின்னு சொல்லியாலான்னு தரதுக்கு விடம்மா. இன்னும் தெரியாத ஊரா, போயிட்டு வரமாட்டாளக்கும். நீ இப்படி நல்லா அவளுக்கு செல்லம் கொடு. எப்படி பேச பேச மரியாதை இல்லாமல் நிற்காம போறா. இப்படி தலைவலிக்குன்னு சொல்லி சொன்னால, போய் தூங்கட்டும். நாளைக்கு நீ வேலைக்கு வர போகணும். நல்லா செல்லம் கொடுவோம் பேத்திக்கு. தம்பி, செம்மையா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க. அம்மாக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குமா? அம்மா பரவாயில்லையே.
நல்லா பண்ணிட்டீலே. ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டதே இந்த அண்ணன் தான். அப்படியாடா தம்பி? ஆமாக்கா, என் அக்காக்காக இது கூட பண்ண மாட்டேனா? அடே அப்பா, என் தம்பிக்கு என் மேல இவ்வளோ பாசமா? ஆமா ஆமா, போறப்ப எனக்கு ஒரு 500 ரூபா மட்டும் கையில கொடுத்துரு, வேலை பார்த்து கொடுத்ததுக்கு. ஆமா, எல்லாமே நல்லா இருக்குல்ல. போறப்போ ஒரு 500 ரூபா கொடுத்துருங்க அக்கா. அக்கா, மாமா எப்போ வருவாரு? என்ன நம்ம பேசுறது கண்டுக்கவே இல்லை. பல்பு வாங்கினியா? பேசாம நில்லுடி. ஏய் அம்மு, இல்லடி, நீ வேற. நீ வேற நான் வேறண்ணே. பல்பு வாங்கிட்டீல, பேசாம இரு. இப்போ வர டைம் தான்டா, வந்துருவாரு. சரி, எல்லாரையும் கூப்பிடு. ஏண்டா, உங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் பத்தி தெரியாதா உனக்கு? இந்த மாதிரி செலிப்ரேட் பண்றதெல்லாம் அவியலுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுல நீ அவியலை கூப்பிடுன்னு வேற சொல்லியா? நீ இதெல்லாம் பார்த்தா தானே பிடிக்கும். காலத்து ஓல்டு கட்டைகளுக்குலாம் அது புரியாது. அம்மு, என்ன சண்மு? சாரி கேட்ட போறேன்டி வீட்ட. எதுக்கு? காலையில ரொம்ப திட்டேன்ல, அதுக்காக தான். தேவையில்லாத வேலை பண்ணாத. நீ சாரி கேட்கறேன்னு போய் நோஸ் கட் வாங்கிட்டு வராத. நம்மட்டி அப்படி சொல்லியா? காலையில திட்டினதுனால உன் மேல இருக்க காண்டை தான் தானே உன்னை பார்த்து திரும்பிட்டாங்க. இல்லையே, என்னை பார்த்தோன்னே ஹாய்லாம் சொன்னாங்க. ஏதோ ஒரு இதில் சொல்லியிருப்பாவளா இருக்கும். இப்போ வந்துட்டு நீ திட்டினது ஞாபகம் இருக்குமோ என்னவோ. அப்படிலாம் இருக்காது. இப்போ சாரி கேட்க போற? ஆமாம், கேட்க தான் போகிறேன். கேட்டு பல்பு வாங்க நல்லா. சும்மா இதையே சொல்லாத, சரியா? அப்புறம் எதை சொல்ல? சாரி கேட்டால் யாருக்கா இருந்தாலும் கோவம் குறைஞ்சிரும். ஆனால் நீ பேசின பேச்சுக்கு எத்தனை சாரி கேட்டாலும் அந்த அண்ணனுக்கு இருக்க கோவம் குறையாது. சும்மா பயமுறுத்தாதடி அம்மு. உண்மையை தாண்டி சொல்லியே. சிஸ்டர், எங்க மாமா இப்போ வந்தோடனே எல்லாரும் சர்ப்ரைஸ்னு சேர்ந்து கத்தலாம், சரியா? ஓகேண்ணா. ஓகே ஓகே. என்னடி திரும்பிட்டான்? சிங்கப்பட்டால் சண்முக பிரியா. சும்மா இரு அம்மோ, நீ வேற. நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப தான் ஓவரா பண்ணியா. சும்மாவே பசங்க ஓவரா பண்ணுவாங்க. இவர் டீச்சர் வேற, ஓவரா பண்ண இருப்பாரா? ஆமா டீச்சர், ஆமா டீச்சர். அது என்ன டீச்சரு? வாத்தி. வாத்தி தான் நல்லா இருக்கு. நீ நடத்து. வாத்திட்டு அடி வாங்காம இருந்தா சரி. அக்கா, மாமா வண்டி சவுண்ட் கேக்குது. மாமா தான் வராருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, எல்லாம் ரெடி. என்ன சர்ப்ரைஸ்? இங்க பாருங்க பாஸ். ரமா, யாரோட ஐடியா இதெல்லாம்? யாரு? உங்க மாப்பிள்ள தான். தானே பார்த்தேன். நீ எப்படா இங்க வந்த? நான் வந்து ஒரு 2 days ஆச்சு மாமா. 2 days ஆச்சுன்னா ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. அதாங்க நானும் கேட்டேன். நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருந்தாராமா. ஓஹோ, அதான் எனக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து நானே. கங்க்ராட்ஸ் மாமா அண்ட் அக்கா. கங்க்ராட்ஸ் அண்ணா அண்ட் அக்கா. தேங்க்ஸ்மா. கங்க்ராட்ஸ் அண்ணா. தேங்க்ஸ்மா. மாப்பிள்ள வந்தாச்சா? நீங்க எப்போ வந்தீங்க? அங்க சாயந்தரமே வந்துட்டோம் மாப்பிள்ள. சரி வாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. ரமாவோட அப்பா எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க, பிரியாணி. ஆஹா, பிரியாணியா? என்னத்த என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நானே வாங்கிட்டு வந்திருப்பேனே. இன்னைக்கு அவன் மொவலுக்கா எல்லாருக்கும் பிரியாணி. வாங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மாக்கா. சாப்பிடுங்கம்மா 2 பேரும். சரி ஆண்டி, ஏதாவது வேணும்னா கேளுங்க அண்ணா. ஓகே ஆண்டி. இந்த பையன் எங்க போனா? பசிக்கும்னு சொன்னா. சாப்பிடுமா அம்மு. ஓகேண்ணா. என்ன நம்மள சாப்பிடுன்னே சொல்ல மாட்டான்? ஏதாவது வேணும்னா கேளுமா. நீங்க சொல்லவே வேண்டாம், நான் கண்டிப்பா கேட்பேன். சாரி கேட்டலாமா? கேட்டும் பேசாம போயிட்டானா இந்த தடவையும் பல்பாயிருமே. என்ன பத்தி தானே யோசிக்கிற? யோசி. எனக்கு அம்மு, தண்ணி ஏதாவது வேணுமாமா? ரொம்ப நோஸ்கட் பண்றானே இவன். நல்லா காண்டாவு. விளையாட்டுக்கு வெறுப்பேத்துறானா இல்ல நிஜமாவே கோவமா இருக்கானான்னு தெரியலையே. யாரோ நீ கேட்டிருக்கணுமே சாரி. எதுவும் வேணா இருந்துட்டு போட்டோம், நம்ம சாரி கேட்கணும். ஹலோ. ஹலோ, யாருங்க? இங்க. ஓ, என்னதான் கூப்பிட்டீங்களா? என் பேரு ஹலோ இல்ல, என் பேர் சசிகுமார். நீங்க என்னவா வேணா இருந்துட்டு போங்க. அப்புறம் எதுக்குங்க கூப்பிட்டீங்க என்ன? மார்னிங் உங்ககிட்ட சண்டை போட்டேன்ல, அதுக்கு சாரி சொல்லதான் கூப்பிட்டேன். ஓ, சாரிலாம் கூட சொல்லுவீங்களா மேடம்? எனக்கும் காமன் சென்ஸ் இருக்கு, சரியா? யாருக்கு, உனக்கா? ஆமா எனக்கு தான். உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஓ, ஓகே. மார்னிங் சண்டை போட்டதுக்கு சாரி. சும்மா அவாய்ட்லாம் பண்ணாதீங்க, கண்டுக்காத மாதிரி. இல்லையே, நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நான் ஏன் உங்களை அவாய்ட் பண்ண போறேன்? இல்ல, நீங்க என்ன அவாய்ட் தான் பண்றீங்க. அப்படியா? ஆமா, வந்தோடனே என்னை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஹாய் சொன்னீங்க, அதுக்கப்புறம் எனக்கு கண்டுக்கவே இல்லை. அம்முட்ட தான் பேசிட்டே இருக்கீங்க. அம்மு வந்து என் தங்கச்சி மாதிரி, அதனால நான் அம்மூட்ட பேசிட்டு இருந்தேன். இப்போ நானும் உங்களுக்கு ஒரு